முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு மிகுந்த காலை வணக்கம். குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஏன் தெய்வத்தோடு போய் குழந்தை ஒப்பிடணும்? அதுக்கு நீதி நேர்மை நியாயம் மட்டும்தான் தெரியும். அவன் அதை எடுத்தானா எடுத்தேன்னு சொல்லு, பொய் சொல்ல தெரியாதுன்னு இல்லையா? அழகாக இருக்கு. அவங்க அப்பா கை குழந்தைய கொண்டு போனவர், ஒரு 5 வயசு பேரில் கூப்பிட்டு போனவர், அவர் தோட்டத்துக்குள்ளே வயலுக்குள்ளே போய் திருடுறாரு. டேய் 4 பக்கம் பார்த்துக்கிட்டே யாராவது வர்றாங்களான்னு 4 பக்கம் பாரு அப்படின்ட்டு கதிர்கள்லாம் பிடுங்குறாரு. நெற்கதிர் சோளக்கதிரெலாம் 4 பக்கம் பார்த்துட்டியா? அப்பா 4 பக்கம் யாரும் வரலப்பா, 4 பக்கம் யாரும் பார்க்கல அப்படின்னு எடுத்து. ஆனால் மேலேருந்து ஒருத்தன் பார்க்குறான்ப்பா, மேலே ஆடுறா கடவுள் பார்க்குறாருப்பா. சரிங்களா? இதுதான் குழந்தை மனசுன்றது. அது மாதிரி அதனால தான் கருத்தரிப்பதெல்லாம் குழந்தைகள் அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் குழந்தைகள். அப்படி அழகான இன்னைக்கு கால மாற்றத்தில் நிறைய விஷயம் மாறி இருக்கு. நம்ம பெருமையாக சொல்லலாம், அந்த காலத்தில் நான் தான் தெருவிளக்கில் படித்தேன்டா, அறிக்கை லைட்டில் படித்தேன்டா. இதே பழம்பெருமை தான். அறிக்கை லைட்டில் படித்தேன்னா பகலில் என்ன செஞ்ச கேட்டால் நீ என்ன சொல்லுவ? சொல்ல முடியுமா? எப்போ பாரு அறிக்கை லைட்டில் படித்தேன், தெரு லைட்டில் படித்தேன். பகலில் எங்கேதாயே போனீங்க அவன் கேட்டால் என்ன ஆகும்? நீங்கள் அன்னைக்கு படித்து பெரிய மார்க் வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இன்னைக்கு மார்க் எடுக்கணும்னா ரொம்ப பாராட்டியும். இத்தனை விஷயங்கள் அவனை திசை மாற்றக்கூடியது திசை எங்கே இருக்குது? இவ்வளோ சோசியல் மீடியாவை தாண்டி டிவி, ரிமோட்டு, 2 வீலர், சினிமா எல்லாத்தையும் தாண்டி அவன் ஒருமித்து படித்து மார்க் எடுக்கிறான்னா பெரிய விஷயம். நம்ம 5 பாடத்தில் சேர்த்த படித்து வாங்கின மார்க்கை அவன் ஒரே பாடத்தில் வாங்குறான். இதெல்லாம் பார்த்தீங்களா? சோசியல் மீடியா என் பொண்ணு எடுத்த மார்க் 480 470 போடுற மாதிரி குழந்தைகள் அழகுங்க. பேச விட்டு பாருங்களேன். ஒரு வயதில் பழி சொல்லியா பார்த்தீங்களா? ஒருத்தன் கேட்டேன், நீச்சல் கற்றுக்கிட்டே எங்கடா கற்றுக்கிட்ட? தண்ணியில் தான், அவ்வளோதான். இதுக்கடுத்து அவன் என்ன பழி? அன்றைக்கி ஒருத்தர் ஆள் மண்டபத்துக்குள்ளே, கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு பார்த்தார். வழி எங்கே, செருப்பு எங்கே போடுறன்னு தெரியல அவருக்கு. கழட்டி பையில கூப்பிட்டு, தம்பி செருப்பு எங்கே போடுறது? காலில் தான்ட்டு போயிட்டான். அவர் கால்னு கத்தி கிடக்கார். இதுதான் பட்டாக்கத்தி அப்படின்ட்டார். படலைனா அப்படின்னா அவர் 2 உடச்சி போயிட்டார். ஒரு விஷயம். ஒருத்தர் நாய் விட விளாண்டுக்கிட்டே இருக்கான். சொல்கிறா, டேய் நாய் வாழை பிடிக்காரா? கடிக்கும். வாள் எப்படி கடிக்கும்? வாய் தானே கடிக்க முடியாது. நாயை 2 வெட்டி போட்டு அவர் ஓடி போயிட்டார். எது எடுத்தாலும் ஒரு மாதிரி. இந்த மாதிரி நுணுக்கம், இது ஒரு நுண்ணறிவு. எல்லாராலையும் சொல்லிட முடியாது. இது நுண்ணறிவு சார், எல்லார்ட்டையும் இருக்காது. நான் ஒரு பையன்ட்டு சொன்னேன், பொங்கல் முடிஞ்சு 4வது நாள் என்னை கேட்டேன், என்னடா அந்த பொங்கல் முடிஞ்சே, பொங்கல் எப்படி போச்சு? வாய் வழியாக தான் அப்படின்னா. அப்புறம் என்ன செய்ய வேண்டேன்? ஆனால் சில பேரண்ட்ஸ் செய்வாங்க பார்த்தீங்களா, இந்த திருவிழாவப்பெல்லாம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ட்ராபிக்னா, குழந்தைகள்லாம் திருவிழாவெல்லாம் பார்க்கல. நாங்களாம் திருவிழாவில் போய் விளாண்டு, அந்த பொம்மைகள் வாங்கி விளாண்டு, பலூன் வாங்கி வெடித்து, இதெல்லாம் குழந்தைகள் கிடைக்காம போயிடுச்சு. எல்லாம் நகரத்துக்குள்ளே அடைபட்டு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கைக்குள்ளே குழந்தைகள் வந்ததுனால தாத்தா, பெரியப்பா, எங்கள் மாமா, சின்ன மாமா, வத்தலக்குண்டு மாமா, பரமக்குடி சித்தப்பா அப்படின்றதெல்லாம் மாறி ஃப்ளாட்லேயே ஆயிடுச்சு. 2nd ஃப்ளோர் அங்கிள் போகிறாரு பாருங்க, 3rd ஃப்ளோர் பெரியப்பா போகிறாரு பாருங்க கூட கிடையாது. எல்லாமே அங்கிள். அப்பா அம்மாவை தவிர எல்லாம் அங்கிள் ஆண்டி ஆகி போச்சு. அதுக்காகத்தான் சொல்கிறோம், குழந்தைகளுக்கு விஸ்தரிப்பான அறிவை சுருக்கி விட்டோம். நம்ம தான் சுருக்கி கொடுத்துட்டோம். விரல்களைத்தான் வேலை வாங்குது அழிய, எல்லா குழந்தைகளும் விரல் எழுதிக்கிட்டே இருக்கான். விரல்களைத்தான் வேலை வாங்க, மூளையை வேலை வாங்குறதே கிடையாது. அதுக்கான ஏன்னா அவன்கிட்ட கொடுத்து பார்த்தா அவ்வளோ விஷயம் சார். எவ்வளோ பார்த்தீங்களா? நம்ம அட்வைஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். வாடான்னு கூப்பிட்டாரு. அவன் பாடுறா, அவன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் பாடுறா. அவன் நீயும் ஒரே வகுப்பு தானடா? அவன்ப்பா. ஒரே புத்தகம் தானே? அவன்ப்பா. ஒரே வாத்தியார் தானே? அவன்ப்பா. அப்புறம் எப்படி அவன் 87 எடுக்கிறான், நீ 45 எடுக்கிற? அப்பா வேற இல்லை, அவங்க அப்பா அறிவாளி, உனக்கு கிறுக்கு போயிலுக்கு இதே போதுமையா போடும் கோளாறு சொன்னால் அப்படி. ஏன்னா சுயம்பா இருக்கான் சார். இன்றைக்கி மாணவர்கிட்டருந்து ஆசிரியர் தான் கற்றுக்கிறார். ஒரு காலத்தில் ஆசிரியர் கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் அந்த ஃபோன் வந்தால் இது கொடுக்குறேன், இது எப்படி எடிட் பண்ணுறது தம்பி, இது எப்படி அனுப்புறது, பயங்க வாத்தியாருக்கு சொல்லித்தர அளவுக்கு காலம் மாறிடுச்சு. அதுக்காக குழந்தையுடைய அறிவும் ஆற்றலும் மிகப்பெரியது. ஆனால் ஆரோக்கியமான குழந்தைகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் தான் பெற்றோர். நல்லா எதுவுமே நான்லாம் என்னம்மா படிச்சிங்களா எதுன்னு கேட்குறது இல்லை. எங்கள் வீட்டில் அதுகளே எல்லாமே பார்த்து அப்படி சுயம்பாக இருக்கிற குழந்தைகளை நாம் இன்னும் உற்சாகப்படுத்தினாலே போதும். இந்த ஒரு அடிக்கடி சொல்லுவில்லையா, உயர்ந்து மேலே உயர்வுகளுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவர்கள் மட்டுமே. அதுக்கிட்ட அதிகமான அன்பு இருக்கும். கும்பகோணம் தீ விபத்து நடந்தப்போ ஒரு 90 குழந்தைகள் கருகி போச்சு. அப்போ ஒருத்தன் கவிதையில் நின்னான், எல்லாரும் என்னுடைய தேசத்தில் இறந்த பிறகே எரிக்கப்படுவார்கள், கும்பகோணத்தில் தான் எரித்த பிறகு இறந்து போனார்கள். கருகிருச்சு 90 குழந்தை. அப்போ ஓடி போய் ஒரு ஆள் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு ஓடியாந்து தன் குழந்தை தூக்கிட்டு வெளியே ஓடியாந்தார். அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லிடுமா,
என் ஃப்ரெண்டும் உள்ளே இருக்காப்பா, அவளையும் தூக்கிட்டு வாப்பா, ஐயோ அவ அழுகுறாப்பா அப்படின்னு ஓடி போய் மறுபடியும் அந்த குழந்தைய 3 குழந்தைய வெளியே கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அவன் இறந்து போயிட்டான். இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல நட்பு இருக்கும், அதே போல் தூய்மையான அன்பு இருக்கும், உண்மையான பாசம் இருக்கும். ஆனால் நம்ம குழந்தைய நம்ம வேலைன்னு போகிறனால ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு அப்பாட்ட காமிக்கணும், அப்பாட்ட பாராட்டு வாங்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருக்கும் ரன்னிங்கில் ஓடி, இதை காமிக்கட்டும், ஒரு ஃபோட்டோ ஆனுவல் டேயில் ஆடி ஒரு ஃபோட்டோ டான்ஸோடு கொண்டு வந்துருக்கும், இதை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் குழந்தையோட நேரம் செலவழிப்போம். இந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு நேரம் செலவித்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நேரம் செலவழிங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பொழுதுபோக்கு இருக்காமல் பொழுது ஆக்குவதற்கான இந்த நிகழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம்.